வணக்கம் அண்ட் வெல்கம் டு டிலைட் சினிமாஸ். இந்த வீடியோவில் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா டைரக்டர் லோகேஷ் கனகராஜோடைய இயக்கத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அடுத்து நடிக்க போகிற தலைவர் 171 படத்தோடைய டைட்டில் அனௌன்ஸ்மெண்ட் டீசர் இன்னைக்கு ஈவினிங் 6 மணிக்கு அஃபிஷியலாக ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ தலைவர் 171 படத்தோடைய டைட்டில் என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லி சோஷியல் மீடியாவில் நிறைய டாக்ஸ் போயிட்டு இருந்துச்சு, நிறைய ரூமர்ஸும் ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருந்தது. கழுகு, ஈகிள், தங்கம், கோல்டு, ராணா இந்த மாதிரிலாம் டைட்டில்ஸ் வந்து சொல்லப்பட்டுச்சு. பட் தலைவர் 171 படத்துக்கு கூலி அப்படிங்கிறதான் வந்து டைட்டிலாக வச்சிருக்காங்க. இந்த 171 டைட்டில் டீசர் பொறுத்த வரைக்கும் லோகேஷ் கனகராஜோடைய முந்தைய படங்களான விக்ரம் படமாக இருக்கட்டும், லியோ படமாக இருக்கட்டும், அந்த படங்களுக்கு எப்படி தரமான ஒரு அனௌன்ஸ்மெண்ட் டீசர் ரெடி பண்ணி ரிலீஸ் பண்ணியிருந்தாரோ அதே அளவுக்கு ஈக்குவலான சூப்பரான ஒரு அனௌன்ஸ்மெண்ட் டீசர் தான் இந்த 171 படத்துக்குமே வந்து அவர் ரெடி பண்ணி ரிலீஸ் பண்ணியிருக்காரு. லோகேஷ் கனகராஜ் வந்து உலகநாயகன் கமல்ஹாசனுடைய ஒரு தீவிரமான ரசிகர், நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனால் இந்த கூலி டைட்டில் டீசர் பார்க்கும்போது சூப்பர் ஸ்டாரோடைய ஃபேன் எடுத்திருந்தா எப்படி இருக்குமோ அப்படி தான் இந்த டீசர் வந்து இருந்துச்சு. ஸோ கமல் ரசிகராக இருக்கிற லோகேஷ் கனகராஜ் ரஜினி ரசிகராக மாறி இதை எடுத்திருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். இந்த 171 டைட்டில் டீசர் பார்க்கும்போது இந்த படத்தோடைய ஸ்டோரி எதை பேஸ் பண்ணி இருக்க போகுது அப்படிங்கிற ஒரு ஐடியா நமக்கு கிடைச்சிருக்கு. ஸோ கோல்டு ஸ்மக்லிங் பேஸ் பண்ண ஒரு ஃபிலிம் அப்படிங்கிறது பார்க்கும்போதே தெரியுது. ஸோ இது வரைக்கும் லோகேஷ் கனகராஜ் வந்து பார்த்தீங்கன்னா போதைப் பொருள் கடத்துறது இதை பேஸ் பண்ணி படங்கள் எடுத்துட்டு இருந்தாரு. அங்கிருந்து இப்போ அப்படியே கோல்டுக்கு வந்து ஷிஃப்ட் ஆயிருக்காரு. டீசரில் காட்டப்படுற அந்த குடோன்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கோல்டு ஐட்டம்ஸ் இருக்கிற மாதிரி காமிச்சிருக்காங்க. ஸோ தங்க பிஸ்கெட் இருக்கு, வளையல் இருக்கு, தங்கத்தில் சாமி சிலைகள் இருக்கு, கோல்டு வாட்சஸ் இருக்கு, இந்த மாதிரி நிறைய பொருட்கள் வந்து அந்த குடோன்குள்ள இருக்கிற மாதிரி வந்து காட்டப்படுது. ஸோ லோகேஷ் கனகராஜோடைய பேட்டர்னில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன சேஞ்ச் தான் நடந்திருக்கு. இப்போ இதுக்கு முன்னாடி விக்ரம், லியோ அந்த 2 படங்களுடைய அனௌன்ஸ்மெண்ட் டீசர் எடுத்து பார்த்தீங்கன்னா அது ரெண்டுமே ஒரே பேட்டர்னில் தான் வந்து இருக்கும். ஹீரோஸ் இருக்கிற இடத்துக்கு தான் ஆளுங்க தேடி வர மாதிரி காட்டுவாங்க, அதுக்கு ஹீரோஸ் வந்து தயாராகிற மாதிரி இருக்கும். பட் இந்த படத்தில் அவர் என்ன சேஞ்ச் பண்ணியிருக்காருன்னா ஹீரோ வந்து ஆளுங்களை தேடி அவங்க இருக்கிற இடத்துக்கு போகிற மாதிரி வந்து காமிச்சிருக்காரு. ஸோ சூப்பர் ஸ்டார் வந்து பார்த்தீங்கன்னா தனியாக சோலோவாக இந்த குடோன்குள்ளே வந்து உள்ளே இருக்கிற எல்லாருமே அடித்து துவம்சம் பண்ணுற மாதிரி தான் இந்த டீசர் கட்டில் வந்து காட்டப்படுது. விக்ரம் அனௌன்ஸ்மெண்ட் டீசரோடைய எண்டில் உலகநாயகன் வந்து ஆரம்பிக்கலாங்களா அப்படின்னு ஒரு டைலாக் சொல்லுவார். அந்த டைலாக் வந்து செம்ம ஃபேமஸ் ஆச்சு. அதை முன்னிட்டு தான் லியோ படத்தில் வந்து பிளடி ஸ்வீட் அப்படிங்கிற மாதிரி ஒரு டைலாக் கொடுத்துருப்பாரு. அந்த டைலாகுமே செம்ம ஃபேமஸ் ஆயிடுச்சு. இப்போ அதே மாதிரி இந்த தடவை சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த டீசர் கட்டோடைய எண்டில் முடிச்சிடலாமா அப்படின்னு சூப்பர் ஸ்டார் வந்து சொல்கிறாரு. ஸோ உலகநாயகன் வந்து ஆரம்பிக்கலாங்களா அப்படின்னு கேட்குறாரு, சூப்பர் ஸ்டார் வந்து முடிச்சிடலாமா அப்படின்னு சொல்கிறாரு. லியோ படத்தோடைய டைட்டில் அனௌன்ஸ்மெண்ட் டீசரில் பார்த்தீங்கன்னா 2 கலர்ஸ் வந்து மெயினாக யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஒன்று வந்து ப்ளூ, இன்னொன்று வந்து ரெட். அதே மாதிரி இப்போ இந்த தலைவர் 171 டைட்டில் டீசர்லுமே 2 கலர்ஸ் வந்து மெயினாக யூஸ் பண்ணி காமிச்சிருக்காங்க. ஒன்று வந்து கோல்டு கலர், இன்னொன்று வந்து ரெட் கலர். இப்போ இந்த டைட்டில் டீசர் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா பிளாக் அண்ட் ஒயிட்டில் தான் வந்து காட்டப்படுது. ஆனால் அந்த கோல்டு ஐட்டம்ஸ் எதுவுமே வந்து இவங்க பிளாக் அண்ட் ஒயிட் பண்ணாமல் கோல்டுலேயே வந்து காமிச்சிருக்காங்க. அதே மாதிரி அந்த ரத்தத்தெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ரெட் கலர்லேயே வந்து காமிச்சிருக்காங்க. அதெல்லாம் வந்து பிளாக் அண்ட் ஒயிட் பண்ணல. ப்ளஸ் நேம்ஸுமே நீங்கள் நோட் பண்ணிங்கன்னா சூப்பர் ஸ்டார் ரஜினி அப்படிங்கிற அந்த டைட்டில் கார்டுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா பொதுவாக சூப்பர் ஸ்டார் அப்படிங்கிறது ப்ளூ கலரில் வரும். ஆனால் இதில் வந்து ரெட் கலரில் வர மாதிரி காட்டப்படுது. ரஜினி அப்படிங்கிறது கோல்டன் கலரில் வருது. அதே மாதிரி தான் மற்ற பெயர்கள் வரும்போதுமே ரிட்டன் அண்ட் டைரக்டட் பை அப்படிங்கிறது ரெட்டில் காமிச்சிருக்காங்க, லோகேஷ் கனகராஜ் அப்படிங்கிறது கோல்டில் காமிச்சிருக்காங்க. ஏன் இந்த படத்தோட டைட்டிலே நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா கூலி அப்படிங்கிறது ரெட்டில் எழுதியிருக்கு, அந்த பிளேட் வந்து பார்த்தீங்கன்னா கோல்டன் பிளேட். ஸோ இந்த மாதிரி இந்த 2 கலர்ஸ் தான் வந்து மெயினாக இந்த டீசர் கட்டில் வந்து யூஸ் பண்ணி காமிச்சிருக்காங்க. இந்த டீசர் கட் ஃபுல்லாகவே பிளாக் அண்ட் ஒயிட்டில் தான் வந்து காமிச்சிருக்காங்க. பட் எதனால பிளாக் அண்ட் ஒயிட் யூஸ் பண்ணியிருக்காங்க, அதுக்கு ஸ்பெசிஃபிக்காக ஏதாவது ரீசன் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா வாய்ப்புகள் இருக்குது. பொதுவாகவே இந்த பிளாக் அண்ட் ஒயிட் அப்படிங்கிறதே பாஸ்ட்டை ரெப்ரசென்ட் பண்ணுற விதமாக தான் வந்து யூஸ் பண்ணுவாங்க. அந்த விதத்தில் பார்த்தோம் அப்படின்னா இந்த டீசர் கட்லையுமே அந்த பாஸ்ட்டை கனெக்ட் பண்ணுற விதமான ஒரு சில விஷயங்கள் அப்படிங்கிறது இருக்குது. சூப்பர் ஸ்டார் வரும்போது ஒரு பைக் சத்தம் கேட்கும். அந்த பைக் சவுண்டு வந்து யமஹா RX100 பைக் சத்தம் மாதிரி தான் வந்து இருக்கும். அதே மாதிரி அந்த குடோன்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா டேபிளில் வந்து ஒரு பழைய காலத்து டெலிஃபோன் வச்சுருப்பாங்க. அதை எடுத்து தான் சூப்பர் ஸ்டார் பேசுகிற மாதிரி டீசரோட எண்டில் வந்து காமிச்சிருப்பாங்க. அண்ட் இந்த டீசர் கட்டில் பார்த்தீங்கன்னா சூப்பர் ஸ்டாரோடைய ஒரு சில ரெஃபரன்சஸ் வந்து பிளேஸ் பண்ணியிருப்பாங்க. அது எல்லாமே அவருடைய பழைய படங்களுடைய ரெஃபரன்சஸாக தான் வந்து இருக்கும். அண்ட் இதை தாண்டி சூப்பர் ஸ்டார் வந்து அவருடைய கையில் ஒரு பிளேட் ஒன்று கட்டியிருப்பார். பொதுவாக இந்த மாதிரி கூலிக்கு வேலை செய்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிளேட் அவங்க கையில் கட்டியிருப்பாங்க, எல்லாருமே வந்து பார்த்துருப்பீங்க. அது வந்து ஒரு லைசன்ஸ் பிளேட் மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு நம்பர் வந்து கொடுக்கப்பட்டிருக்கும். ஸோ இந்த பிளேட்டே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாஸ்ட்டுக்கான கனெக்ட் தான். ஏன்னா இப்போ கூலிக்கு வேலை செய்கிற எல்லாருமே இந்த மாதிரி பிளேட் யூஸ் பண்ணுறாங்களா அப்படிங்கிறது எனக்கு கிளியராக வந்து தெரியல. ஆனால் பாஸ்ட்டில் இப்படி தான் இருந்தது, எல்லாருமே இந்த பிளேட் வந்து யூஸ் பண்ணுவாங்க.
நம்மளால நிறைய பழைய படங்கள்ல கூட இந்த மாதிரி வந்து பார்க்க முடியும். ஏன் சூப்பர் ஸ்டாரோடைய ஒரு சில படங்கள்லேயே வந்து பார்த்தீங்கன்னா அவரே வந்து கூலியாலாம் நடிச்சிருக்காரு. ஸோ பாஸ்ட்டை ரெஃபர் பண்ணுற விதமாக தான் இந்த பிளாக் அண்ட் ஒயிட்டாக இருக்கட்டும் ஒரு சில விஷயங்கள்லாம் இந்த டீசர் கட்டில் காமிச்சிருக்காங்க அப்படின்னு நினைக்கிறேன். அதுக்குன்னு இந்த படத்தோடைய மொத்த கதைக்களமும் பாஸ்ட்டில் நடக்கிற ஒரு கதைக்களம் அப்படின்னு சொல்லிட முடியாது. ஏன்னா பாஸ்ட் ப்ரெசென்ட் ரெண்டுத்துக்குமான ரெஃபரன்ஸுமே இந்த டீசர் கட்டில் வந்து இருக்குது. ஏன்னா இன்னொரு பக்கம் நீங்கள் பார்த்தீங்கன்னா பாஸ் காலிங் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபோன் காட்டப்படும். அந்த ஃபோன் வந்து ஸ்மார்ட் ஃபோன் தான். அதே மாதிரி அந்த குடோனுக்குள்ளே சிசிடிவி கேமரா இருக்கும், நிறைய டிவிஸ் இருக்கும். ஸோ பாஸ்ட் அண்ட் ப்ரெசென்ட் ரெண்டுமே இந்த படத்தில் இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன். அதை ரெப்ரசென்ட் பண்ணுற விதமாக கூட ரெண்டுத்துமே மெர்ஜ் பண்ணுற மாதிரி ஒரு கான்செப்டை வந்து இவங்க கிரியேட் பண்ணியிருக்கலாம். லோகேஷ் கனகராஜ் வந்து ஒரு விஷயத்தை முன்னாடியே தெளிவாக சொல்லிட்டாரு. எனக்கு வந்து சூப்பர் ஸ்டாரோடைய அந்த நெகட்டிவ் ஷேட் வந்து ரொம்ப பிடிக்கும். ஸோ நான் அவரை வச்சு டைரக்ட் பண்ணுற படத்தில் கண்டிப்பாக அவருடைய அந்த வில்லனிசம் நெகட்டிவ் ஷேடை வந்து எந்த அளவுக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியுமோ நான் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. ஸோ ரொம்ப நாளைக்கு அப்புறம் சூப்பர் ஸ்டாரை வந்து ஒரு நெகட்டிவ் ஷேடில் இந்த கூலி படத்தில் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நெகட்டிவ் ஷேடுக்கு ஏற்ற மாதிரி சூப்பரான ஒரு டயலாக் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த டீசர் கட்டில் யூஸ் பண்ணியிருக்காங்க. அந்த டயலாகுமே சூப்பர் ஸ்டாரோடைய ரெஃபரன்ஸ் தான். ஸோ நினைத்தாலே இனிக்கும் அப்படிங்கிற ஒரு படம், உலகநாயகன் கமல்ஹாசன் சூப்பர் ஸ்டார் 2 பேரும் சேர்ந்து நடிச்சிருப்பாங்க. அதில் சூப்பர் ஸ்டார் வந்து சம்போ சிவ சம்போன்னு சொல்லி ஒரு பாட்டு பாடுவார். அந்த பாட்டில் வரக்கூடிய ஒரு சில வரிகள், அந்த வரிகளை வந்து அதுக்கப்புறமா சூப்பர் ஸ்டார் வந்து ரங்கான்னு ஒரு படம் நடித்தார். அந்த படத்தில் சூப்பர் ஸ்டாரே அந்த வரிகளை வந்து டயலாகாக வந்து பேசுவார். அந்த டயலாகை வந்து இந்த டீசர் கட்டில் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக ரங்கா படத்தில் ஏன் சூப்பர் ஸ்டார் இந்த டயலாக் சொல்லுவார் அப்படின்னா அந்த படத்துலையுமே அவருக்கு வந்து ஒரு நெகட்டிவ் ஷேடு இருக்கும். ஆரம்பத்தில் நல்லவனாக இருந்து அதுக்கப்புறமா கெட்டவனாக மாறி இருக்கிற ஒரு கேரக்டராக தான் வந்து அவரை காமிச்சிருப்பாங்க. பட் மறுபடியும் படத்தோட எண்டில் வந்து நல்லவனாக மாறிடுவார். ஸோ அவர் கெட்டவனாக இருக்கும் போது தான் இந்த டயலாக் வந்து அவர் சொல்கிற மாதிரி இருக்கும். இந்த டயலாகில் என்ன சொல்ல வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் எந்த தப்பும் செய்யாமல் நல்லது மட்டுமே பண்ணி நல்லவனாக வாழ்ந்து இறந்து போனதுக்கப்புறமா சொர்க்கத்துக்கு போய் சந்தோஷத்தை அனுபவிக்கிறதுக்கு பதிலாக இருக்கும் போதே எனக்கு பிடிச்சது எல்லாத்தையும் செஞ்சு எல்லா தப்புமே செஞ்சு கெட்டவனாக வாழ்ந்து சந்தோஷத்தை அனுபவிச்சுட்டு போகிறேன் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ இந்த கூலி படத்துலையுமே சூப்பர் ஸ்டார் ஒரு நெகட்டிவ் ஷேட் கேரக்டர் அப்படிங்கிறதுனால அந்த டயலாக் எடுத்து இங்கே யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் இதை தாண்டி பார்த்தோம் அப்படின்னா சூப்பர் ஸ்டார் வந்து தங்க மகன் அப்படின்னு ஒரு படம் நடித்தார். அந்த படத்தில் வா வா பக்கம் வா அப்படின்னு ஒரு சாங் ஒன்று வரும். அதே ரிதத்தில் இப்போ இந்த டீசர் கட்டில் பார்த்தீங்கன்னா டிஸ்கோ டிஸ்கோ அப்படின்னு சொல்லி ஒரு சாங் ஒன்று கிரியேட் பண்ணியிருக்காங்க. அதுவுமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. அண்ட் இதெல்லாம் தாண்டி ஒரு நான் ரஜினி ரெஃபரன்ஸுமே இந்த டீசர் கட்டில் இருந்தது. ராமராஜன் நடித்து ரிலீஸ் ஆன எங்கள் ஊர் பாட்டுக்காரன் அந்த படத்தில் செண்பகமே சாங் வந்து பார்த்தீங்கன்னா செம ஃபேமஸ். அந்த சாங்கை வந்து இந்த டீசர் கட்டில் சூப்பர் ஸ்டார் விசில் பண்ணுற மாதிரி காமிச்சிருக்காங்க. அதுவுமே நல்லா இருந்துச்சு. ஸோ இந்த கூலி வந்து ஒரு ஸ்டாண்ட் அலோன் ஃபிலிம். கண்டிப்பாக இந்த படத்தில் சூப்பர் ஸ்டாரை லோகேஷ் கனகராஜ் வந்து செமையாக யூஸ் பண்ணுவார் அப்படின்னு நினைக்கிறேன். சூப்பர் ஸ்டாரை தாண்டி இன்னும் நிறைய ஆர்டிஸ்ட் இந்த படத்துக்குள்ளே வரப்போகிறாங்க. இந்த படமும் ஒரு பிக் பட்ஜெட் பேன் இண்டியன் மல்டி ஸ்டாரர் ஃபிலிமாக தான் வந்து உருவாக போகுது. அண்ட் இந்த படத்தில் நிறைய சூப்பர் ஸ்டார் ரெஃபரன்சஸ் வந்து நம்ம எதிர்பார்க்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். அதே மாதிரி இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உலகநாயகன் அவருடைய ரெஃபரன்ஸுமே இந்த படத்தில் வந்து இருக்கும். இப்போ இந்த டீசர் கட்லேயே பார்த்தீங்கன்னா சூப்பர் ஸ்டார் வந்து கையில் காப்பு போட்டிருக்காரு. ஸோ காப்பை உள்ளே கொண்டு வந்தாச்சு. அடுத்து வேற என்னென்ன ரெஃபரன்ஸ் வரப்போகுது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ இந்த தலைவர் 171 படத்தோடைய டைட்டில் அனௌன்ஸ்மெண்ட் டீசர் இந்நேரம் எல்லாருமே பார்த்து முடிச்சிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இந்த அனௌன்ஸ்மெண்ட் டீசர் ப்ளஸ் இந்த படத்தோடைய டைட்டில் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு, உங்களுடைய ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிறத மறக்காம இந்த வீடியோடைய கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள்.